தமிழ் இலக்கிய வரலாறு சில முக்கிய வினாக்கள் பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 6 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வினாக்கள் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வினா எண் 251. பரிபாடல்களில் எண்ணிக்கையாக உரையால் அறிவது. பாடல் 70. 252வது வினா. ஓரங்க நாடக அமைப்பில் அளவு மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள தொகை நூல் கலித்தொகை. 253வது வினா. உரையாசிரியர் அதிக அளவு மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள தொகை நூல் குறுந்தொகை. 254வது வினா. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் ஆவினன்குடி என்ற சொல்லால் குறிப்பிடப்படும் தலம் பழனி. 255வது வினா. 10 பாட்டில் அதிக அடி அளவுள்ளது மதுரை காஞ்சி. விநாயகன் 256. பிசிராந்தையாரின் நட்புடைய மன்னன் யாருன்னு பார்த்தோன்னா கோப்பெரும் சோழன். விநாயகன் 257. தமிழ் பேரகராதியின் பதிப்பாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள். விநாயகன் 258. பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை முதலாக அச்சியற்றியவர் என்ற பெருமைக்கு உரியவர் உவே சாமிநாதையர். விநாயகன் 259. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்னும் அடியை முதலில் அறிமுகம் செய்த நூல் புறநானூறு. விநாயகன் 260. யாப்பு வகையால் தலைப்பினை கொண்ட நூல் கலித்தொகை. விநாயகன் 261. யாயும் ஞாயும் யாராகிறோ என்று தொடங்கும் அடியை கொண்ட நூல் குறுந்தொகை. விநாயகன் 262. வஞ்சின முறைத்த சங்ககால மன்னன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன். விநாயகன் 263. பார்க்காமலேயே நட்பு கொண்டு பெருமையுற்ற மன்னன் கோப்பெரும் சோழன். விநாயகன் 264. மன்னன் மக்களுக்கு உயிர் என அறிவுறுத்திய புலவர் மோசிகீரனார். விநாயகன் 265. தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் அவையில் புலவராக விளங்கியவர் மாங்குடி மருதன். விநாயகன் 266. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை இந்த வரியுள்ள நூல் பழமொழி. 267. நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே நின்னோடு பெருவெள் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றோ இந்த அடியில் குறிப்பிடக்கூடிய அரசன் சோழ அரசன். விநாயகன் 268. வெண்ணி பரந்தலை போரில் வெற்றி கொண்டவன் சோழன். விநாயகன் 269. 10 பாட்டின் ஆற்றுப்படை நூல்கள் 5. விநாயகன் 270. தாயில் சிறந்த தமரில்லை இந்த வரியுள்ள நூல் நான்மணிக்கடிகை. விநாயகன் 271. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடகாவிரி என வரும் இந்த தொடர்கள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. விநாயகன் 272. பண் வகுக்கப்பட்ட தொகை நூல் பரிபாடல். விநாயகன் 273. கலித்தொகையின் பிரிவுகள் 5. விநாயகன் 274. பெருந்தேவனார் இயற்றிய நூல் பாரதம். அதாவது பெருந்தேவனார் இயற்றிய நூல் பாரதம். பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பெருந்தேவனார் இயற்றிய நூல் பாரதம். விநாயகன் 275. ஒருதலை காதலை குறிப்பது கைக்கிளை. விநாயகன் 276. கல் தேயும் தேயாது சொல் இந்த வரியுள்ள நூல் பழமொழி. விநாயகன் 277. பெண்டீர் மடல் ஏறுவதற்காக பாடும் நூல் சிறிய திருமடல். விநாயகன் 278. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற வரி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம்.
வினாயன் 279 சங்க நூல்கள் என்பவை 8 தொகையும் 10 பாட்டும். வினாயன் 280 நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன். வினாயன் 281 கல்லாத மாந்தர்க்கு கற்றுணர்ந்தார் சொற்குற்றம் இதை கூறியவர் ஔவையார். வினாயன் 282 அறம் பாடிற்றே ஆயிழை கனவ என்ற அடி காணப்படும் நூல் புறநானூறு. வினாயன் 283 பாரிவள்ளலின் நெருங்கிய நண்பர் கபிலர். வினாயன் 284 பாட்டுடை தலைவன் பெயரால் அமைந்த ஆற்றுப்படை நூல் திருமுருக ஆற்றுப்படை. வினாயன் 285 10 பாட்டுள் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. வினாயன் 286 நெஞ்சை அள்ளும் சிலம்பு என குறிப்பிட்டவர் பாரதியார். வினாயன் 287 புறப்பாடல்களில் கற்பனையாக பாடும் மரபு உண்டா? புலவர் கற்பனையாக பாடும் மரபு இல்லை. வினாயன் 288 வெறியாட்டு என்பது முருகனை வேண்டி செய்யும் சடங்கு. வினாயன் 289 சங்ககால அகப்பாடல்கள் நாடக பாங்குடையது எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகை. வினாயன் 290 அகமும் புறமும் பெற்ற நூல் பரிபாடல். வினாயன் 291 தலைவன் தலைவிக்கு இடையே உள்ள உறவு அன்பு சார்ந்த உறவு. வினாயன் 292 இலக்கியத்தில் கனவுகள் எதற்கு பயன்படுகிறது? கதை நிகழ்ச்சியின் முடிவை முன்பாக சுட்டுவதற்கு கனவுகள் பயன்படுது. வினாயன் 293 கைக்கோள் என்பது களவும் கற்பும். 294வது வினா செயற்கை பொருளை இற்றென கிளக்க வேண்டும். செயற்கை பொருளை இற்றென கிளக்க வேண்டும். 295வது வினா பெருந்திணை கைக்கிளை ஆகிய திணைகளுக்கு முதற் பொருள்கள் கூறப்பட்டிருக்கு. 296வது வினா இல்லாத காரியத்தை இச்சித்து சிந்தை வழி செல்லாமை நல்லோர் திறங்கான் பராபரமே என்று கூறியவர் தாய்மானவர். வினாயன் 297 உலக முதன் மொழி தமிழே. திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழே. ஆரிய மொழிக்கு மூலமும் தமிழே என கூறியவர் தேவநேய பாவாணர். வினாயன் 298 பெருங்குறிஞ்சி என்று பாராட்டப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. வினாயன் 299 சமய விகற்பங்களான தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொதுவடைதல் வேண்டும் என்றவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். வினாயன் 300 தலைத்தடுமாற்றம் என்பது உத்தி வகைகளுள் ஒன்று. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.